எல்லாவற்றையும் நாம் அரசியல் அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. தனிநபர் விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. தேமுதிகவை சிதைப்பது என்பது அது தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிரான நடவடிக்கையாக கருத முடியாது. தேமுதிக இடம்பெற்றிருக்கிற மக்கள் நல கூட்டணிக்கும் எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் உணர வேண்டியிருக்கிறது. எனவே தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பலவீனப்படுத்துகிற முயற்சியில இறங்குவதும் அந்த அடிப்படையில் தேர்தலை அணுகுவதும் சரியான அணுகுமுறை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு எதிர்வினையாக தனிநபர் விமர்சனமும் கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது சந்திரகுமார் நாங்கள் இணைகிற போது கூட இருந்தார். அந்த இணைப்பு நிகழ்ச்சியை, தொகுதி உடன்பாட்டு நிகழ்ச்சியை அவர்தான் தொகுத்து வழங்கினார். எங்களோடு 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் பயணம் செய்தார். ஏறத்தாழ 7-8 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்பதை மக்களிடத்தில் பேசியிருக்கிறார். அண்மையில் 4ஆம் தேதி ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்களின் துணைவியாரோடு கலந்து கொண்டு மேடையில் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் 4ஆம் தேதி வரையில் தேமுதிக மேடையில் இருந்தவர் திடீரென்று எதிராக திரும்பியிருக்கிறார் என்கிற நிலையில் அதற்கான பின்னணி, உண்மை காரணம் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாது, திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர் அமைதியாக இருக்கிறார் என்றாலும், நடவடிக்கை எடுக்கிறார் என்றாலும், அவர் அறிந்து வைத்திருக்கிற உண்மையின் பின்னணியில் இருந்துதான் அந்த எதிர்வினை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எந்த நேரத்திலே அவர் பதில் சொல்ல வேண்டும், எந்த நேரத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதிலே நான் எதுவும் கருத்து சொல்ல. தேமுதிக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். உட்கட்சி விவகாரம் என்கிற அடிப்படையில் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுதான் அதற்கான எதிர்வினை. அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் அதை பதற்றமாகவும் பரபரப்பாகவும் பார்ப்பதை போல விஜயகாந்த் அவர்கள் அதை பார்க்கவில்லை. அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அது போதும் என்று அவர் நினைக்கலாம். அவருடைய கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் அவருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. எந்த வகையிலும் இது தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. தேர்தல் நேரங்களில் இத்தகைய சலசலப்பு, இத்தகைய பரபரப்பு ஏற்படுவது இயல்பு. ஆகவே இதை தாண்டி தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றிகரமாக தனது பயணத்தை தொடரும். தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்போம். இந்த அணி மகத்தான வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது.